கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 3வது திருவசனம். 2 சாமுவேல் 23:3. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வபாயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்தில் பக்தனாகிய தாவீது கர்த்தருடைய ஆவியினால் பேசுகிறார். பாருங்கள், தாவீதும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர். ஆனால் அவர் வேதாகமத்திலே அவர் தீர்க்கதரிசியாக அவர் தன்னுடைய ஊழியத்தை மறைவாக செய்து கொண்டிருந்தார். மற்றபடியாக அவர் இஸ்ரவேலின் ஒரு பேரரசனாக இருந்தார், தேவனுடைய மக்களின் மேய்ப்பனாக இருந்தார். கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த திருவசனத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேசியா என்கின்ற அவருடைய தன்மையை இங்கே அழகாக அவர் விவரித்து காட்டுகிறார். அந்த மேசியா மனிதனாக வரும்போது அவர் எப்படி நடந்து கொள்வார், அதிலே அவர் 2 விசேஷித்த நற்குணங்களை குறிப்பிடுகிறார். நீதிபரர், அடுத்து தெய்வ பயத்தோடு துரைத்தனம் பண்ணுகிறவர். இந்த 2 குணாதிசயங்களும் நாமும் கர்த்தருக்குள்ளே ஆண்டவருடைய ஒத்தாசையினால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்ளவும், அதை கர்த்தருக்குள்ளாக அபிவிருத்தி பண்ணவும், அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நீடித்திருக்கக்கூடிய ஆசீர்வாத கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே கவனமாய் செவி கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இடைபட போகிறார். மறந்து விடாதிருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆகவே தான் இந்த செய்தியை கேட்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும். இந்த பூமியில் வாழ்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணக்கூடாத அந்த பரலோக தேவனுக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதத்திலே அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். மனிதனாக இறங்கி வந்தார். ஆண்டவராகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் வந்தார். அது வரலாற்று ரீதியாகவே எல்லாரும் புரிந்து கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய முதல் வருகையின் நோக்கம் நாம் எல்லாரும் அந்த காணக்கூடாத பரலோக தேவனுக்கு முன்பதாக நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் நீங்க நாம் மன்னிக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மிகவும் அவசியமான ஒரு காரியம். காரணம், இந்த நாளில் நாம் தியானிக்கிற அந்த வசனத்தில் உள்ள மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்பதாகவே அதை அறிந்து கொண்டோம் என்றால் நலமாக இருக்கும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நமக்குள்ளே அந்த காணக்கூடாத பரலோகத்தின் தேவன் நமக்குள்ளே புது பிறப்பை ஏற்படுத்துகிறார். நம்மை புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக மாற்றி விடுகிறார். இந்த புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக நமக்குள்ளே அந்த நீதி வைக்கப்படுகிறது. அவருடைய நீதிக்குரியவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அது விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு நமக்கு அது கிடைக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு சொல்லுகிறார், நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ஆனோம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. நம்முடைய சன்மார்க்கத்தின் கிரியைகளினாலோ அல்லது நம்முடைய பாரம்பரியத்தினாலேயோ அல்லது நம்முடைய முன்னோர்களுடைய மேன்மைகளின் நிமித்தமோ நாம் அதை பெற்றுக்கொள்கிறது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக அது நமக்கு அருளப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை.
இதை நீங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே நீங்கள் கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இந்த நொடி பொழுதே அதை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் நாம் அந்த ஜெபத்தை ஏறெடுத்து தேவ ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளும் போது இந்த நீதி நமக்குள்ளே வைக்கப்படுகிறது, தெய்வ பயம் நமக்குள்ளே வைக்கப்படுகிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே அது நமக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அதே நேரத்தில் இந்த உள்ளே நமக்குள்ளே வைக்கப்பட்ட இந்த குணங்கள் ஆவியானவருடைய ஒத்தாசையின்படி, திருவசனத்தின் போதிப்பின்படி நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும், இன்னும் வளர வேண்டும். கர்த்தர் விரும்புகிற வரைக்கும் வளர வேண்டும். அப்படி வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மைகளை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த மேன்மைகளையும் அவர்தான் நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள், தாவீதுக்கு அந்த மேன்மைகளை கர்த்தரே கொடுத்தார். சாலமோனுக்கு அந்த மேன்மைகளை கர்த்தரே கொடுத்தார். அதனால தான் அந்த பக்தர் குறிப்பிட்டார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, யாரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் எனக்கு ஒரு மேன்மை இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கலாம். கவனமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். எல்லாமே அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததின் நோக்கம் அது நம்முடைய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்புக்காக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிற ஒரு நன்மைகளை, சுதந்திரங்களை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பாதுகாவலை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றே அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சில நேரம் மேன்மை என்று சொன்ன உடனே நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது, தாவீது ஒரு பேரரசனாக இருந்தார், சாலமோன் ஒரு பேரரசனாக இருந்தார் என்று சொல்லி. கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவருடைய பிரத்யட்சமான திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், கர்த்தர் அந்த நிலைமைகளுக்குள்ளும் உங்களை கொண்டு செல்வார். மற்றபடி உங்களுக்கு ஒரு 4 சென்ட் இடம் ஆண்டவர் கொடுத்தாருனாலே யூ ஆர் அ ஓனர் ஆஃப் எ பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. அது ஒரு மேன்மை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே நாம் வாடகை வீடுகளிலே என்னுடைய இளம் வயதுகளிலே நான் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். சில அனுபவங்கள் நல்ல ரசிக்கக்கூடிய அனுபவங்களாகவும் இருந்திருக்கிறது, சில அனுபவங்கள் வேதனைக்குரியதாகவும் இருந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு சின்ன இடத்தை, ஒரு சிறிய வீட்டை கொடுப்பதும் நமக்கு கர்த்தருக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வாதமான காரியம். அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. முதலாவதாக அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி சில பேர் அதிலேயும் எப்படியாகிலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கேயாவது ஓடி அதை பண்ணி இதை பண்ணி அதை பெற்றுக்கொண்ட பிறகு அதில் அவர்களுக்கு சமாதானம் இருப்பதில்லை, சந்தோஷம் இருப்பதில்லை, ஆசீர்வாதம் இருப்பதில்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேட பழகுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் சுதந்திர வீதங்களிலேயும் உங்களை ஆசீர்வதிப்பார், சந்தோஷப்படுத்துவார். எனக்கு ஒரு முறை கர்த்தர் அதை கற்றுக் கொடுத்தார். ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாகத்திலே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதா? உங்களுடைய பொறுப்புகளிலே சந்தோஷம் இருக்கிறதா? உங்கள் வீட்டிலே சந்தோஷம் இருக்கிறதா? உங்களுடைய பதவியிலே சந்தோஷம் இருக்கிறதா? சொத்து சுதந்திரங்களிலே சந்தோஷம் இருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரம். அது கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்குமானால் அதில் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக, துணை நிற்கக்கூடியவராக, தேவைகள் ஏற்படும் போதெல்லாம் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிறவராக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த 2 சாமுவேல் 23:3 அதை குறித்து தான் குறிப்பிடுகிறார்.
நீதிபரராக இருக்கிறவர்கள் தெய்வ பயத்தோடு துரைத்தனம் பண்ணுகிறவர்கள். உங்களுக்கு 3 சென்ட் இடத்த ஆண்டவர் கொடுத்தாலும் அதில் நீங்கள் தெய்வ பயத்தோடு அதிகாரம் பண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் நீடித்து இருப்பீர்கள். உங்கள் ஆயுசு காலமும் நீடித்து இருக்கும். மரணத்திற்கு, அதாவது மறுமையிலும் நீங்கள் நீடித்திருக்க தேவன் உதவி செய்வார். பாருங்கள், இந்த வசனம் ரொம்ப கருகலான வசனம். கொஞ்சம் ஜாக்கிரதையாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது மனிதகுமாரனாக வந்தார். ஸ்தோத்திரம். அவருக்கு பூமியில் இருந்த நாட்களிலே தலை சாய்க்க இடம் இல்லை. நம்ம 3 சென்ட் 4 சென்ட் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவுக்கு பூமியிலே தலை வைப்பதற்கு கூட இடமில்லை. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் இருந்தது. ஆமாம், அங்கே நரிகளுக்கு வலையும் இருந்தது, பொந்து இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. அப்போது நம்ம வாழ்க்கையில் பொருளாதார நன்மைகள், சுதந்திர வீதங்கள், உயர்வுகள் அவராலே தான் நமக்கு வர வேண்டும். அதை மறந்துவிடக்கூடாது. அது வந்த பிறகும் இங்கே ஆவியானவர் நமக்கு அந்த ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் நீதிக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அவர் காட்டுகிற வழியிலே ஆவியானவரோடு நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்று நமக்கு கிடைத்த பிறகும் சில பேர் ஸ்தோத்திரம் தங்களை கிரயத்துக்கு பெற்றுக்கொண்ட அவர் நம்மை விசாரிக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, நம்மை அவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். இனி நாம் நமக்கு சொந்தமாக இல்லை, அவருக்கு தான் சொந்தம். அவர் நம்மை நடத்தி செல்லுகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நீதிக்குட்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு அது உதவி செய்கிறார். அதில் சறுக்கல்கள் வந்தாலும், ஆமாம், சில நேரங்களில் விடுதல்கள் வந்தாலும் கர்த்தர் தூக்கி பிடிக்கிறார். ஆவியானவர் அன்பாக எச்சரிக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த ரட்சிப்பின் கிருபையை பெற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் கண் சொருகி மறுபடியும் பழைய லெவலுக்குள்ளே போகணும் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. ஸோ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஈவு என்றால் கிஃப்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதி என்னும் ஈவு, அது ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷம். அதுக்கு நோ அதர் சப்ஸ்டியூட், வேறு எதுவுமே அதுக்கு பதிலீடு கிடையாது. எபிரேய நிருபத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும், அந்த இரத்தத்தை அவமதிக்கிறவன் அவன் மறுபடியும் அவனை உயிர்ப்பிப்பது கூடாத காரியம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே நாம் அதை குறித்து ஒரு அவேர்னஸோடு இருந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் வரும், ஆனாலும் கர்த்தர் நம்மை தாங்கி பிடிப்பார். ஒரு கிரமமான வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு முன்பதாக கொண்டிருக்க வேண்டும். இயேசுவானவர் முதல் வருகையிலே குறிப்பிட்டார், முழுகினவன். ஆமாம், முழுகினவன் என்றால் ஸ்தோத்திரம், திருமுழுக்கின் போது நாம் தண்ணீருக்குள் சுத்திகரிக்கப்படுகிறோம். மூழ்கி என்றால் அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே போல் நம்மையும் உயிரோடு எழுப்பி வெளியே அவர் நம்மை நடக்க அவர் விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த மூழ்குதலின் அனுபவம் நமக்கு அவசியம். இன்று ஒவ்வொரு சபையிலும் அதை கடைபிடிக்கிறார்கள். ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விதமான அந்த செரிமனி இருக்கிறது. சில இடங்களிலே தெளிக்கிறார்கள், சில இடங்களிலே மூழ்குகிறார்கள். சிலர் அங்கே யோர்தான் நதியில் போய் மூழ்க வேண்டும் என்று சொல்லி அங்கேயும் போய் மூழ்கி கொண்டு வருகிறார்கள். சில சபைகளிலே ஒரு கொடி, ஃப்ளாக், சால்வேஷன் ஆர்மியில் கொடி மரத்தின் கீழே போனால் அது ஞானஸ்நானத்துக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். சால்வேஷன் ஆர்மியிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மகிமையான எழுப்புதல் நடந்தது, அதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் அதில் உள்ளே வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் அந்த மூழ்குதலின் அனுபவத்திற்குள்ளே இருக்கிறார்களா என்பது தான் முக்கியமான ஒரு காரியம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் அதை சொன்னார். மூழ்கினவன் முற்றிலும் சுத்தமாக இருக்கிறான், ஆனாலும் வெளியே போயிட்டு வர்றதுனால கால்கள் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி சீஷர்களுக்கு அவர்களுடைய கால்களை அவரே கழுவி விட்டு அதை ஒரு முன் அடையாளமாக வைத்தார். ஸ்தோத்திரம். இன்று சுயநீதி பேசிக்கொண்டு, வெத்து நீதியை பேசிக்கொண்டு இன்று கர்த்தருக்கு முன்பதாக இன்று தங்களுடைய ஆத்துமாவை ஸ்தோத்திரம் மோசம் போக்க முயற்சி பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் நீதிக்குட்பட்டவர்களாய் பயபக்தியோடு அவருடைய ஒத்தாசையினால், அவருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையினால், அவருடைய கிருபையினால் நம்ம இதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்து தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணணும். தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து இந்த 2 காரியத்தையும் மிக சிறப்பாக செய்தார். தன்னுடைய 33 ஆண்டுகளில் அவருடைய நீதியை குறித்து, அவருடைய உண்மையை குறித்து, பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் கொண்டிருந்த பயபக்தியை குறித்து யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தார். நமக்கும் ஒரு முன் மாதிரியை வைத்திருக்கிறார். இன்று நமக்கு கர்த்தர் கொடுக்குற பொறுப்புகள், அது என்ன பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, இன்று ஒரு குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவிக்கும் கூட கர்த்தர் ஒரு பொறுப்பை தான் கொடுத்துக்கிறாரு. அந்த பொறுப்பிலும் இந்த 2 குணமும் கரெக்டாக செயல்பட்டுச்சுன்னா நீடித்து இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு நீடித்த வாழ்க்கையை தருகிறார். சங்கீதம் 91 கடைசி வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களினால் நான் உன்னை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். இன்று பூமிக்குரிய வாழ்க்கையிலும் மனுஷனுடைய ஆயுசு காலம், சில பேர் வேதாகமத்தை தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். சங்கீதம் 90 மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80 என்று சொல்லி, அது மோசேயினுடைய ஜெப சங்கீதம். மோசே கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார். காரணம், அவர் அவ்வளவு நாளும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்காக, இவரும் அந்த எகிப்தில் கொஞ்சம் ராஜா வாழ்க்கையை 40 வருஷம் அனுபவித்திருக்கிறார். அங்கு உள்ள கான்டெக்ஸ்ட் படி அதை சொல்லுகிறார். மற்றபடி பழைய ஏற்பாட்டு பகுதியில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மனுஷனுடைய ஆயுசு காலமே ரொம்ப அதிகம். ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன் ஆதி 6:3, என்னுடைய ஆவி மனுஷனோடு எல்லா காலமும் போராடுவதில்லை, அவன் இருக்க போகும் நாட்கள், அவனுடைய ஆயுஷின் வருஷங்கள் 120 தானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது மோசே ஜெபம் பண்ணதை கேட்டு கர்த்தர் பேசுகிறார். சங்கீதம் 91 கடைசி வசனம், நீடித்த நாட்களினால் நான் உன்னை திருப்தி ஆக்கி என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். அப்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆயுசு காலத்தை நீடிக்க பண்ணுகிறார். முழு வேதாகமத்தையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆயுசு காலம் பெருகுவதற்கு இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலேயே இருக்கிறது. உன் ஆயுசின் காலம் விருத்தியாக வேண்டுமென்றால் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கர்த்தருக்குள் கீழ்ப்படிவாயாக, அவருடைய தயவு நீடிய வாழ்வு. நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதிலெல்லாம் வேதத்தில் வாசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த 2 சாமுவேல் 23:3 குறித்து வைத்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போட்டு கொண்டு இருப்பீர்கள் என்றால் இன்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விடுங்கள். தேவன் கொடுத்து விடுவார். அவர் பொய்யுரையாத தேவன், உடனே கொடுத்து விடுவார். பெற்றுக்கொண்ட பிறகும் அதில் ஜாக்கிரதையாக இருங்கள். அதில் தூசி மாசுபட்டாலும் உடனே ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அவருடைய திருவசனமாகிய தண்ணீரால் உங்களை கழுவப்பட விட்டு கொடுங்கள். மூழ்குதலின் அனுபவம் என்றால் அதைத்தான் குறிக்குது. மூழ்கின பிறகும் திருவசனமாகிய தண்ணீரால் அடிக்கடி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அடுத்து துரைத்தனம் பண்ணாலும் தெய்வ பயத்தோடு துரைத்தனம் பண்ணணும். இன்னைக்கு அந்த விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், தாவீதுக்கு முந்தைய இருந்த சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக முடிந்தது என்று சொல்லி. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, என்னுடைய 56 ஆண்டு வாழ்க்கையின் அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன். இருளின் அதிகாரத்தோடு மற்றவர்களிடத்தில் துரைத்தனம் பண்ணுகிற மக்களை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 94
கட்டளைகளை, தீமையை கட்டளையாய் பிறப்பிக்கிற கொடுங்கோல். சங்கீதம் 94 வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்போது இது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நன்மைகளை, சுதந்திரங்களை கூட அது பாதிக்கக்கூடிய விதத்தில் அது செயல்படக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒரு 3 சென்ட் நிலம் கொடுத்தாலும் அதில் கர்த்தரை பிரியப்படுத்த பழகுங்க. ஸ்தோத்திரம். அதில் தெய்வ பயத்துக்கு இடம் கொடுங்க. நோ அதர் சான்ஸ். ஸ்தோத்திரம். அப்படி கொடுத்து கொண்டு இருக்கும்போது அந்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைகளிலே நிலைத்து இருக்கும்படிக்கு செய்வார், நீடித்து இருக்கும்படிக்கு செய்வார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் இம்மையிலும் மறுமையிலும் நீடித்து இருக்கக்கூடிய விதத்தில் எல்லா காரியங்களையும் செய்தார். ஸ்தோத்திரம். நமக்காக செய்தார். அவர் கிறிஸ்துவாக அவர் என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவாக இந்த பூமியில் வந்ததின் நோக்கம் நித்தியத்திற்கும் மனிதகுமாரனாகவும் அவர் ஆட்சி செய்கிறார். அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த மீட்பின் திட்டத்திலே அவர் மகிமையாய் செயலாற்றி கொண்டு வருகிறார். அந்த திட்டத்திற்குள்ளே நம்மையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். மறந்துவிடக்கூடாது. ஸோ ஆண்டவர் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்போது ஸ்தோத்திரம், அதில் நம்மை நீடித்திருக்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அதை விரும்பத்தான் செய்வோம். வேதாகமத்தில் கர்த்தருடைய உண்மைத்தனத்திற்கு இன்னும் நல்ல சாட்சிகள் இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த பூமிக்குரிய நிலப்பரப்புகள் இப்பொழுதும் அவருடைய சந்ததிக்கு உரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நடுவில் கொஞ்ச காலம் என்று சொல்லுவதை விட ஏறக்குறைய 19 நூற்றாண்டுகள் அவர்கள் முழு பூமியிலும் சுற்றி திரிந்தார்கள். ஆனாலும் தேவன் உண்மை உள்ளவர். இன்று அவர்கள் அந்த இடத்துல கூட்டி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக பிரியமானவர்களே, சாலமோனுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாருங்கள், இந்த உண்மை எப்படி வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தர் பேசுகிறதை கேட்கறதிலே, வளருகிறதிலே நமக்குள்ளே வருகிறது. இதையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். யோவான் 1:17 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வருகிறது. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாண காலம். ஆமாம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், டிட் ஃபார் டாட். ஸோ ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முதல் வருகையிலே மாம்ச பிரகாரமாக வந்தபோது கிருபை 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 கிருபை, அவரிடத்துல பக்கத்தில் வந்தாலே கிருபை தான், அன்பு தான். ஸோ அந்த கிருபையிலேயே மாத்திரம் நம்ம திருப்தி அடைஞ்சிக்கிட்டு அப்படியே நம்ம அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கு அடுத்த வாசனத்தையும் சேர்த்து வாசிக்கணும். கிருபையும் சத்தியமும், தி வேர்ட் ஆஃப் ட்ரூத், சத்திய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது தான் தேவ சாயலுக்குள்ளே நாம் வளருகிறோம். ரட்சிக்கப்படும்போது தேவ சாயல் நமக்குள்ளே வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த தேவ சாயல் நமக்குள்ளே வளர்ந்து பூரணப்பட நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அது பரலோகத்துக்கு போவதற்கு மாத்திரமல்ல, பூமிக்குரிய காரியங்களிலும் நாம் பரிபூர்ண நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் திஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். அதான் இயேசு குறிப்பிட்டார், நீ மற்றவனுடைய காரியத்திலே உண்மையாக இல்லாமல் இருந்தால் உனக்கு சொந்தமாய் கொடுக்கிறவர் யார் என்று குறிப்பிட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இதை ஆழமாக ஆவியானவருக்குள்ளே விட்டு கொடுங்க. ஸ்தோத்திரம். சத்தியத்துக்குள்ளே வளர விட்டு கொடுங்கள். தெய்வ பயத்தோடு கூடிய அந்த நன்மையிலே வளர உங்களை விட்டு கொடுங்கள். ஸ்தோத்திரம். அப்படி வளரும்போது நீங்களே அந்த வித்தியாசத்தை கர்த்தருக்கு முன்பதாக புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான். கர்த்தர் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது இதை திட்டமாக எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதுக்கு பிறகு தான் சத்தியத்தில் வளர ஆரம்பித்தேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் அனுப்பினதின் நோக்கமே அதுதான். சத்திய ஆவியானவராகி அவர் சகலவித சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம். நீங்கள் அதுக்கு காது திறக்காமல் இருதயத்தில் இடம் கொடுக்காமல் இருந்துக்கிட்டு இருந்தால் உங்கள் மேலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வருவதுமே அங்கே சவால் நிறைந்ததாக இருந்து கொண்டு இருக்கும். ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அடுத்தபடியாக இந்த தாவீது இன்னொரு இடத்துல அவர் அதை சொல்லுகிறார் அழகாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிருபையும் சத்தியமும் என்னை காக்கும்படிக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 61, சங்கீதம் 89 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபையும் என்னுடைய உண்மையும் அவனோடு இருக்கும்படிக்கு கட்டளையிடுவேன், என்னாலே அவன் கொம்பு உயரும் என்று சொல்கிறது. மேன்மையிலே அடுத்த மேன்மை. உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 61:7 மற்றும் சங்கீதம் 89 குறித்து வைத்து கொள்ளுங்கள். இன்று பூமிக்குரிய நன்மைகள் எனக்கு இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த நீதியை புறக்கணித்து விட்டு ஸ்தோத்திரம் எப்படினாலும் நம்ம ஸ்தோத்திரம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்காதிருங்க. இன்று சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் நடுவிலேயே இந்த மாறுபாடான காரியங்கள் வருகிறதை நான் பார்த்துருக்கிறேன். பெற்றுக்கொண்ட பிறகு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோட்டை விட்டுருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 29 என்று நினைக்கிறேன், தாவீதினுடைய சந்ததியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே கண்டித்து உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். நீ நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச மாதிரி சொப்பனம் காண்பாய், ஆனால் விழிக்கும்போது வெறும் வயிற்றோடு இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். இன்று எம்டி ட்ரீம்ஸ். ஆமாம், சொப்பனம் நல்ல சொப்பனம் தான், ஆனால் முழிச்சு பார்த்தா ரியாலிட்டி வித்தியாசமாக இருந்துக்கிட்டு இருக்குது. யோசனை பண்ணி பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். கிறிஸ்து இயேசு நமக்காக நீதிக்குட்படுத்தி இருக்கிறார். எரேமியா 32:40 சொல்லுகிறது, எனக்கு பயப்படும் பயத்தை நானே அவர்கள் இருதயத்தில் வைத்து ஸ்தோத்திரம் நன்மை செய்கிறதிலே நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நமக்குள்ளே அந்த பயபக்தியை அவரே உருவாக்குகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகள் சுதந்திர வீதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். அது கர்த்தராலே வந்தது, ஏன் திறமை ஏன் ஞானம்னு சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆவியானவர் உணர்த்துகிறார், இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது. மகா விஸ்தாரம். யோசுவாவின் புத்தகத்தில் பக்தன் அழகாக சொல்லுகிறார், இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய இடம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தனிப்பட்ட விதத்திலும் இருக்கிறது, சபையாகவும் இருக்கிறது, சமுதாயமாகவும் இருக்கிறது, தேசமாகவும் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மோடு பேசின காரியங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். இந்த தவறான சிற்றின்ப மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலைகள், ஸ்தோத்திரம், உலக காரியங்களிலே தேவனுக்கு முன்பதாக பக்தியற்ற முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிற அந்த தவறான ஆசை இச்சைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே விலகி போக வேண்டும் என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருகிற இந்த போராட்டங்கள் விலகி போகட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னபடியா கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபை, கிறிஸ்து இயேசுவினுடைய அபிஷேகம், கிறிஸ்து இயேசுவினுடைய உண்மையான ஆசீர்வாதத்தின் அக்கினி ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டுமா. உடைய வாழ்க்கையில் வருகிற மாம்ச போராட்டங்கள், ஆசை இச்சைகளின் போராட்டங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள், பிசாசுகள் கடிந்து கொள்ளப்படுவதாக
கட்டப்படுவதாக, விலகி தேவன் நியமித்திருக்கிற இடத்திற்கு போவதாக, வராமல் இருப்பதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் ஒத்தாசை இறங்கட்டும். கர்த்தருடைய ஒத்தாசை இறங்குகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. கர்த்தர் சில மாம்ச சிறை இருப்புகளிலிருந்து உங்களை விடுதலை செய்கிறதாக உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கிறது, நுகத்தடிகளை அப்புறப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். தனிப்பட்ட விதத்திலும் குடும்ப ரீதியாகவும் கையின் பிரயாசங்களுக்கு அடுத்தபடியாகவும் ஆண்டவர் அப்படி செய்கிறதாக சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. இம்மையிலும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சுதந்திர வேதங்கள் நீடித்திருக்க வேண்டுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கையில் உங்களை அர்ப்பணியுங்கள், அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். நித்தியத்திற்கென்றும் அர்ப்பணியுங்கள். நித்தியம்தான் முதலாவதானதாக, அதற்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் அந்த அர்ப்பணிப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்து. அவருடைய கிருபை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நீதிக்கு உட்பட்டிருக்கிறவர்களாகவும் தெய்வ பயத்தோடு அதிகாரம் செலுத்துகிறவர்களாகவும் ஆளுகை செய்கிறவர்களாகவும் இருக்கும்படிக்கு உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு வர தடைப்பட்டு இருக்கிற நன்மைகள், மேன்மைகள், சுதந்திர வீதங்கள் உம்முடைய நாமத்தினாலே வரட்டும். ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. உமக்கே சகல துதி கன மகிமையை ஏறெடுக்கலாம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறான். ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறான். சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கே மகிமை செலுத்துங்கள். தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு பேசின காரியங்களை மனதிலே வைத்து தியானியுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். God bless you.